மினிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவு எடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, முயற்சிகள் வெற்றி தரும். முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எனக்கு நல்லா இருக்கு, நான் முயற்சியே பண்ண மாட்டேன், வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்பேன், எனக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுமா அப்படின்னா எந்த ராசிக்குமே ஆகாது. எந்த ராசிக்கு எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம உழைப்பு, முயற்சி அப்படின்றத ஒண்ணு மூலதனமா போடணும். அது மூலதனமா போடும்போது வெற்றி அப்படின்ற கனியை நம்மளால பறிக்க முடியும். அதே மாதிரி பாருங்க, மிதுனத்துக்கு பயணம் அதிகரிக்கும், நிறைய வெளியூர் போறது, அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோட ஒரு சுற்றுலா போறது, அது இன்ப சுற்றுலாவானா இருக்கலாம், இல்ல தீர்த்த யாத்திரையானா இருக்கலாம், இல்ல கோயில், நம்ம குலதெய்வ கோயில போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, பொங்கல் வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் பயணம் அப்படின்றது அதிகரிக்கும். இது அபிஷியலி நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாலும் வேலை நிமித்தமாவும் நீங்க அடிக்கடிக்கு பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது வரும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. மனம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலப்படும், மனசுக்கு கொஞ்சம் அமைதி அப்படின்றது கொடுங்க. மனம் ரொம்ப சஞ்சலப்படும் போது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, உடல் ரீதியான உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. செய்யக்கூடிய தொழில எந்த அளவுக்கு நீங்க முயற்சி, உழைப்ப மூலதனமா போடுறீங்க, ஒரு ஆள் வேலை பண்றதுக்கு பதில் 2 ஆள் வேலை பண்றீங்க அப்படின்னா முன்னேறது கேரண்டி. ஒரு ஆள் வேலையே செய்ய மாட்டேன், நான் காலாள் வேலையே செய்ய மாட்டேன், உட்கார்ந்து தான் இருப்பேன், எனக்கு வசதியும் வாய்ப்பும் இருக்கு, நான் கால் மேல கால் போட்டுட்டு நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்றது பாதிக்கப்படும். அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொந்தங்கள் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமா தந்தையே நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு யூஜி படிக்கிறவங்க பிஜி படிக்கணும் அப்படின்னு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா. நமக்கும் நம்மளோட இளைய சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு விதமான அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும். நம்ம செலவு பண்ணி அவங்கள வெளிநாடு படிக்க அனுப்புற மாதிரி, இல்ல அவங்களே வெளிநாடு போற மாதிரி நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், என் தங்கச்சி வெளிநாட்டுல இருக்கா, என் தம்பி வெளிநாட்டுல இருக்கா அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வேண்டாம். எது தேவையான சேர்க்கை, எது தேவையில்லாத சேர்க்கை நமக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா, உண்மைதான், யார் கூடனாலும் சேருங்க, உங்களோட ரகசியங்களை சொல்லாதீங்க. ரகசியல சொல்றீங்க அப்படின்னும் போது நம்ம பாத்தீங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. இதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய மிதுனத்துக்கு பாருங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போய் நம்ம தொழில் செய்யறதுக்காக, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் ஒரு வேலை, ஒரு ஆபீஸ்ல நம்ம பாத்தீங்கன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. கூடா நட்பு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. நட்பு வருது அப்படின்னா நான் முன்னாடியே சொல்ற மாதிரி கொஞ்சம் அதுல கவனமா இருந்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த குடும்பத்துல நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இது எல்லாமே இருக்குங்க. செலவு நிறைய ஆகுதுங்க. செலவு நிறைய ஆனாலும் கை கடிக்காத மாதிரி ஏதோ ஒரு விதத்துல காசு நடமாட்டோம் அப்படின்றது இருந்துட்டு இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. புரியுதுங்களா. இது எல்லாமே பிளஸ் தானங்க, எதுவுமே மைனஸ் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய மிதுனம் கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம், நோயில இருந்து ஒரு விடுதலை, எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற விதி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க,
ஏதோ ஒரு விதத்துல எப்பயோ நான் ஒரு விட்ட குறை தொட்ட குறை இருக்குங்க, என்னோட ஹிடன் ரிலேஷன்ஷிப், என்னோட ஹிடன் லவ்வர் திரும்பி வராங்க, ஹிடன் ரிலேஷன்ஷிப் நான் தொடர்ந்துட்டு இருக்கேன், அது ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது இல்லாதவங்க இத பத்தி கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்ல. ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, ஒரு மறைமுக உறவு முறை அப்படின்றது தொடருது. நான் திருமணம் ஆனவன், மறைமுக உறவு முறை தொடருது. திருமணம் ஆகாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல தொடருது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது வெளியே வந்துருமோ தெரிஞ்சிடுமோன்ற பயம் எல்லாம் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல உங்களோட உழைப்பு அப்படின்றத நீங்க மூலதனமா போடுறீங்க அப்படின்னா மட்டும் தொழில் மேன்மேலும் மேன்மேலும் நல்ல டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சில மிதுன ராசி அன்பர்களுக்கு அவங்களோட தந்தை வழி உறவுல பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் ஏற்படலாம். அது ஒரு பொண்ணுனால வரலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் முழுசும் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வர்றதுக்கு காத்திருக்கு. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம், வாங்கலாமா வாங்க கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.